அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜமாணிக்கம். நான் கேட்கும் கேள்வி, முஸ்லீம் நண்பர்கள் அந்த கேள்விக்கு நான் கேட்குறேன் என்று வருத்தப்பட வேண்டாம். என் மனசுக்கு பிடிச்ச நான் கேட்குறேன். இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தன் மகனுக்கு திருமணம் பண்ணி வைக்கும்போது உறவினர்கள் சொந்த மாமா பொண்ணு அல்லது அக்கா பொண்ணு இவர்களை இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் திருமணம் பண்ணி எங்கள் மதத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஆனால் முஸ்லீம் அவர்கள் சொந்த சித்தப்பா பொண்ணை தன் மகனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார்கள், சொந்த சின்னம்மா பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறார்கள். இதனுடைய விளக்கம் நான் கேட்குறேன். சரி, நன்றி. இது வருத்தப்படுற கேள்வி இல்லை, அவங்களா நல்ல கேள்வி தான். விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நல்ல ஒரு பயனுள்ள கேள்வி. ஏன்னா இதுக்கான முஸ்லீம்கள் இதனுடைய ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்ல. எங்கள் மத சட்ட பிரகாரம் ஒரு மனிதன் தன்னுடைய அக்கா மகளை திருமணம் செய்யக்கூடாது. இந்துக்களில் பண்ணுறாங்க இல்லையா, இந்துக்கள் அக்கா மகளை கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ நான் என்னுடைய அக்காவுடைய மகளை கல்யாணம் பண்ணக்கூடாது, இது எங்கள் சட்டம். அதே நேரத்தில் நான் என்னுடைய சித்தப்பாவுடைய மகள் இருக்காங்கல்ல, சகோதரி தங்கச்சிமிங்க, நீங்கள் அந்த பழைய அப்படி தானே வருது, சித்தப்பாவுடைய மகள் அல்ல பெரியப்பாவுடைய மகள், அவங்களும் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் என்னுடைய சின்னம்மாவுடைய மகள் பெரியம்மாவுடைய மகளையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ என்னுடைய சின்னம்மான்னு அம்மாவுடைய இடத்துல வைக்கிறேன், அவங்களுடைய மகளையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது மார்க்கத்தில் எங்களுக்கு அனுமதி இருக்கிறது. சித்தப்பாங்கிறது அப்பாவுடைய அந்தஸ்தில் வைக்கிறேன், ஆனால் அந்த இடத்துல இருக்கும்போது அவருடைய மகள் எனக்கு தங்கச்சி உரம் வருது, ஆனாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது எப்படி சரிங்கிறது அவருக்கு ஒரு நெருடலாக இருக்குது. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், நாங்கள் எல்லாரும் ஒத்துக்கொட்ட விஷயம் என்னன்னா, அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறது. அதாவது முஸ்லீமும் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்துவும் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், கிறிஸ்தவர்களும் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணல யாருக்கு மாற்றுக்கிறது இருக்கா? இல்லை. இப்போ அத்தையும் சித்தப்பாக்கு என்ன வித்தியாசம்? அத்தைக்கு சித்தப்பாக்கு என்ன வித்தியாசம்? டிஃபரெண்ட் ரத்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பா. பழமொழி சொல்லுவாங்க, இந்துக்கள் என்ன சொல்லுவாங்க, அத்தைங்கிறது ஆம்பளையா இருந்தா சித்தப்பா அதானே. அத்தைங்கிறது யாருன்னா என் தகப்பனோட பிறந்த ஒரு சகோதரி, சித்தப்பாங்கிறது யாரு? தகப்பனோட பிறந்த சகோதரன். என் தகப்பனோட பிறந்த பொம்பளை பிள்ளைக்கு பேரு நீங்களா அத்தன்ட்டீங்க, அத்தன் ஒரு பேரை மாத்திக்கிட்டீங்களே தவிர அதுவும் தகப்பனோட சகோதரி தானே, அவன் தகப்பனுடைய சகோதரி. என் சித்தப்பாங்கிறவர் யாரு? என் தகப்பனுடைய சகோதரன். 3 பேரும் ஒரு தாய் வயிற்றுலாம் இருந்தாங்க. என்னுடைய தகப்பனாரும் அந்த வயிற்றுலாம் இருந்தாங்க, என்னுடைய சித்தப்பாவும் அந்த வயசுல இருந்தாரு, என்னுடைய அத்தையும் அந்த வயசுல இருந்தாங்க. ஒரு தாய் ஒரு தந்தை, 2 பேருக்குமே அத்தா அம்மா ஒண்ணுதான், அப்பனும் அத்தாவும் ஒண்ணுதான். அப்ப என்னுடைய சித்தப்பாவுக்கும் அப்பா ஒரு ஆள் தான், என்னுடைய அத்தைக்கும் அப்பா ஒரு ஆள் தான், என்னுடைய அப்பாவுக்கும் அப்பா ஒரே ஆள் தானே, ஒரே ஆள் தான் 3 பேரும் பிறக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அத்தை மகளையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா கரெக்டுங்களாம். அத்தை மகளையும் கல்யாணம் பண்றோம், அத்தையும் அப்பனோட பிறந்த சகோதரி தானாங்க. அப்படின்னு பார்க்கையில் என்ன ஆகுது, அங்க நம்ம முரண்பாடான சித்தாந்தத்தில் இருக்கும். ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒரு தாய் வயிற்றுல பிறந்தார்கள் என்ற காரணத்தினால நீங்களா சித்தப்பான்னு பேரை வச்சுக்கிட்டீங்க, வேற பேர் வச்சுட்டு போங்க. அத்தை சித்தப்பாக்கு பேர பேரை மாத்திட்டு போங்க. தகப்பனாரோட பிறந்த வர அவங்க அத்தன்னு மாத்தின மாதிரி இவரை சத்தன்னு மாத்திக்கிறீங்க, பிரச்சனை இருக்காது. நீங்களா அப்பாண்டு ஒரு பேரை கொடுத்து சித்தப்பாண்டு ஆக்கி, சித்தப்பாவுடைய மகள் தங்கச்சி தானே ஆக்கி கொண்டு நம்மளா செஞ்ச கற்பனையா விஞ்ஞான ரீதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் பிறந்த 3 பேர் யாரு? எங்க அப்பா ஒரு ஆளு, எங்க அப்பாவோட பிறந்த ஆம்பளை ஒரு ஆளு, எங்க அப்பாவோட பிறந்த பொம்பளை ஒரு ஆளு. இந்த 3 பேரும் ஒரு தாய் தந்தைக்கு ஒரு வயிற்றுல ஒரு கற்பறையில இருந்து வெளியே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதே ரத்தம் அதே கலப்பு அதே தானே 3 பேருக்கு இருக்கும். இவங்க பெத்த பொண்ணை கட்டிக்கலாம், அவர் பெத்த பொண்ணை கட்டிக்கிற கூடாது, எப்படி அது? அப்படி பாக்குறோம். சின்னம்மா மேட்டர் அப்படித்தான். சின்னம்மாண்டா என்ன? எங்க அம்மா இருக்கிறாங்க, எங்க அம்மாவோட பிறந்த பொம்பளையும் சகோதரியும் எங்க அம்மாவோட பிறந்த சகோதரன் 3 பேர் ஒரு தாய் தந்தை பிறந்தவங்க தானே. அது ஆம்பளையா இருந்தா பண்ணிக்கலாங்கிறீங்க, அம்மாவுடைய அண்ணன் பிள்ளைய கட்டிக்கலாங்கிறீங்க, தாய் மாமா பிள்ளைங்கிறீங்க, அம்மாவுடைய சிஸ்டர் பிள்ளைய கட்டிக்கிற கூடாதுங்கிறீங்க. அப்ப இது என்ன வருதுன்னா முரண்பாடு. நம்ம விஞ்ஞானப்படி பார்த்தோம்னு சொன்னா, நம்ம சித்தப்பாவே இருக்கட்டுமே, சித்தப்பா மட்டும் ஒரு பிள்ளைய பெறமாட்டாரு. சித்தப்பா மட்டும் பெற முடியுமா? அந்த சித்தப்பாவுடைய உயிரணு இன்னொரு பெண்ணுடைய உயிரோட மிக்ஸ் ஆகி, சினை முட்டோட மிக்ஸ் ஆகி வேற ஒன்றாக பிறக்கிறது. எப்படி அத்தைக்கு ஏற்படுற அதே ரசாயன மாற்றம் இங்கேயும் ஏற்படுது. அத்தை மட்டும் பிள்ளை பெற முடியாது. என்னுடைய அத்தை என்று சொல்லக்கூடியவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்போம், அந்த ஆணும் இந்த பெண்ணும் சேருவாங்க. சேர்ந்த பிறகு இது ரெண்டும் கலந்த 3வது ஒரு இனம், ஒரு குழந்தை உருவாகிறது. அதனால அத்தையுடைய பிள்ளையை கட்டிக்கிறது கரெக்டு தான், இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்கிறது. சேஞ்ச் ஆயிட்டதுனால 2 பேர் மாறிடுறாங்கல்ல, இவனுக்கு வேற ஒரு ஆம்பளை கலந்து அந்த 2 மிக்ஸ் ஆகி அதிலிருந்து ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது
இவனுடைய தகப்பனுடைய சாயல் முழுசா இருக்காது, இவனுடைய தாயுடைய சாயல் முழுசா இருக்காது, மூணாவது ஒன்று கலந்து போயிடுது. சித்தப்பாவில் எப்படி தானே இருக்குது. எங்கள் சித்தப்பா தன்னாலே புள்ள பெற்றுக்க முடியும். எங்கள் சித்தப்பாவுக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவோம், அவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆவாங்க, அதுலேருந்து ஒரு மூணாவது ஒரு குழந்தை உண்டாகும். ரெண்டும் சயின்டிஃபிக்காக எடுத்தீங்க என்று சொன்னால் இது கூடாது அதை கூடாதுங்கணும், இது கொடுங்க அது கொடுங்கணும். நாங்கள் ரெண்டையும் கொடுக்குறோம். இஸ்லாம் என்ன பண்ணுது, உன் தகப்பனோட பிறந்தவர்களுடைய பிள்ளையை கட்டிக்க. ஒரே லாஜிக். உன் தகப்பனோட பிறந்த ஆம்பளையா இருந்தாலும் சரி, உன் தகப்பனோட பிறந்த பொம்பளையா இருந்தாலும் சரி, அவர்களுடைய பிள்ளையை நீ கட்டிக்கங்குது. உன் தாயோட பிறந்த ஆம்பளையா இருந்தாலும் சரி, உன் தாயோட பிறந்த பொம்பளையா இருந்தாலும் சரி, அவங்க பிள்ளையை கட்டிக்க. இது ஒரு லாஜிக், ஒரே மாதிரி வருது. இப்போ என்ன செய்யணும், அத்தனை கட்டிக்கலாம் சித்தப்பாண்ட கட்டக்கூடாதுங்கும் போது அங்கே என்ன செய்யுது, அந்த டிஃபரெண்ட்டுக்கு என்ன காரணம், அந்த வித்தியாசப்படுத்துவதற்கு என்ன காரணம், நம்ம பழக்கம் தான் காரணம். நம்ம பழகிட்டோம். அப்படி அரபு நாட்டிலலாம் போனீங்கன்னு சொன்னால் முறை பொண்ணு சித்தப்பா பொண்ணு தான். நம்ம முறை பொண்ணுக்கு மச்சான் மச்சான் கேள்வி பண்ணிக்கிறோம்ல, அதெல்லாம் அரபு நாட்டுக்கு போனால் யார் தான், சித்தப்பா பொண்ணை தான் முறை பொண்ணை. அப்படி பழகிட்டாங்க அவங்க. அப்போ அந்த பழக்கத்தினால் தான் நமக்கு இது உண்டாயிருக்கே தவிர அத்தைக்கு உள்ள அவ்வளோ கான்செப்ட் சித்தப்பாவுக்கு பொருந்தும், தாய் மாமனுக்கு உள்ள அத்தனை கான்செப்ட் சின்னம்மா பெரியம்மாவுக்கு பொருந்தும். இதுதான் மேட்ரு. ஒரே அந்த அடிப்படையை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா. அதே நேரத்தில் அக்கா பொண்ணு இருக்குல்ல, அது கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னு கேட்டால் அக்கா பொண்ணுங்கிறது ரெண்டு சேஞ்ச் ஏற்படணும். இப்போ இப்போ என்னுடைய சித்தப்பா இருக்கான்னு வைங்களேன், என்னுடைய சின்னம்மா நான் கட்டிக்கிற முடியாதுல்ல, சின்னம்மாவை நான் கட்ட முடியாது, சின்னம்மாவுடைய பிள்ளையத்தான் கட்டுறேன். அப்போ அந்த சின்னம்மா ஒரு ஆம்பளையோட சேர்ந்து அவங்க ஒரு பிள்ளையை பெறும்போது ரெண்டு சேஞ்ச் ஏற்பட்டுருது. அப்போ நான் கட்டிக்கிறேன். இந்த அக்கா மகளுக்கு என்ன ஏற்படுது, நேரடி எனக்கு அக்கா, ஒரு ஜெனரேஷன் தாண்டவே இல்லை, அவங்க பெத்த பிள்ளைய நான் அப்படி கட்டிக்கிற முடியும். இப்போ அவங்களுக்கு பிள்ளையா இருக்குது, எனக்கும் பிள்ளை வரணும். எங்கள் அக்கா பிள்ளையும் என் பிள்ளையும் கட்டிக்கிறதுங்கிறது ஒரு நியாயமாக இருக்கும். நானே அக்கா பிள்ளையை கட்டிக்கிறதும் போது ஜெனரேஷனில் அதிகமாக மாற்றம் ஏற்படலை. அதனால இஸ்லாம் என்ன சொல்லணும்னா, அதில் ஒரு நெருக்கம் கூடுதலாக இருக்குது, கொஞ்சம் அந்நியம் வரணும், கல்யாணம் பண்ணது கொஞ்சம் தூரம் வரணும். அது ரொம்ப தூரம் வர தேவையில்லை, கொஞ்சமாச்சும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். இதில் டிஸ்டன்ஸ் கிடையாது. இவன் பிள்ளையும் அக்கா பிள்ளையும் கட்டிக்கிட்டாங்கன்னா தூரமாகி போயிடுது, ரெண்டு பக்கம் மிக்சிங் நடக்கிறது. இப்போ நான் எங்கள் அக்கா பிள்ளையை கட்டிக்கிட்டேன்னு சொன்னால் அக்காவுக்கு தான் பிள்ளைங்கிற வகையில் மிக்சிங் மாறி இருக்கு, எனக்கு நானாவே இருக்கிறேன். அப்போ என் பிள்ளையை தான் கட்ட இப்படிங்கிற ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு காரணம் இஸ்லாத்தில் இருக்குது. அதனால எங்கள் மார்க்க பிரகாரம் அக்கா பொண்ணை நாங்கள் முறை பொண்ணை கட்டிக்கிறவே மாட்டோம், மார்க்கத்தில் தடை இருக்கிறது. அதே நேரத்தில் சித்தப்பா தகப்பனோடு பிறந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி அவங்க பிள்ளையை கட்டி கொள்ளலாம், தாயோடு பிறந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி அவங்க பிள்ளையை கட்டிக்கிறலாங்கிறது ஒரு ரூலில் வருது, ஒரு சட்டத்துக்குள்ள ஒரு விதியில் வருது. பழக்கத்தில் நமக்கு ஒரு மாதிரியா தெரிகிறது, அதான் வேற ஒன்றும் கிடையாது. என் பேர்